பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்த எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமை அடைவதாக. சிலுவையின் செய்தியில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பாவ சுபாவத்தை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம் பாவ சுபாவம். அந்த பாவ சுபாவம் மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு என் சகோதர சகோதரிகளுக்கு தாராளமாக கிடைக்க வேணும் என்பதே என்னுடைய விருப்பம். ஆனபடியால் நாங்கள் மிகுந்த அக்கறையோடு பசியும் தாகமுமாயிருப்போமாயிருந்தால், ஆவிக்குரிய பசியும் ஆவிக்குரிய தாகமும் எங்களுக்குள்ள இருக்குமாயிருந்தால் நிச்சயமாக அந்த வழிபாட்டை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் அதை கொடுப்பதற்கு விருப்பமாக இருக்கிறார். ஆனால் அவர் பலவந்தப்படுத்துவதில்லை, எதனையும் திணிப்பதில்லை. மனுஷனுடைய விருப்பத்துக்கு எதிராக அவர் ஒன்றையும் செய்ய மாட்டார். ஆனபடியால் நாம் அவர் அதனை செய்ய வேணும் என்று அவரிடத்தில் நாங்கள் பசியும் தாகமுமாய் இருப்போமாயிருந்தால் நிச்சயமாய் அதை உங்களுக்கு அவர் தருவார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் அந்த வசனத்திற்கு போவோம். ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. இந்த மாதிரியாகத்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டிய முறையை சரியான முறையில் எப்படி அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நான் வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு, அந்த கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே, அந்த பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அப்போ குறிப்பாக அந்த கிருபை, அந்த பாவம், இது ரெண்டும் தான் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த வேத வாக்கியத்திற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் பாவ சுபாவம். பாவ சுபாவத்தை ஆதாமின் சுபாவம் என்றும், பாவ சுபாவத்தை ஜென்ம சுபாவம் என்றும், பாவ சுபாவத்தை கேடான சுபாவம் என்றும் சொல்வது உண்டு. எது அப்படியாக இருந்தாலும் நாங்கள் நல்ல ஒரு பேர் அதற்கு வைப்போம். பாவ சுபாவம், பாவ சுபாவம். இந்த பாவ சுபாவத்தை பற்றியே நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அரிமானங்கள் பிதாவே எமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே எமக்கு அன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்தீர், அதற்காக அன்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. என் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும் அபிஷேகியும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறபடியால் அவரே போதகத்தை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. இந்த கடந்த செய்தியில் நாங்கள் குறிப்பாக கலாத்தியர் 1:11-12 பவுல் அப்போஸ்தலருக்கு இந்த வழிபாடு கொடுக்கப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். இந்த கொடூரமான பாவத்தின் நுகம்,
இது ஒரு நுகமண்டதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இந்த கொடூரமான பாவத்தின் நுகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை விசுவாசிக்கும் ஒவ்வொரு மனுஷன் மேலும் ஆதிக்கம் செலுத்த முடியாமல் பலமிழந்து போயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை மறுபடியும் சொல்லும் மிக முக்கியமானது. அது என்னென்று சொன்னால், இந்த பாவ சுபாவம் ஒரு கொடூரமான நுகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசிக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனிடத்திலும் இந்த நுகம் செயலிழந்து போயிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து அதனை விசுவாசிக்க வேண்டும். ஏனெனில் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சட்டபூர்வமாக, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசிக்கும் ஒவ்வொருவனும் சட்டபூர்வமாக கிறிஸ்துவோடு அவன் சிலுவையிலே அறையப்பட்டான் என்பதையும், அறையப்பட்டு அந்த பாவத்துக்கு அவன் மரித்து போனான் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்க வேண்டியது கிறிஸ்துவையும் சிலுவையையும் அவர்கள் விசுவாசிப்பார்கள். ஆனால் அந்த பாவத்தின் நுகம் அவர்களில் செயலிழந்து போயிருக்கிறது. இரண்டாவதாக, சட்டபூர்வமாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவன் அந்த ஒரு விசுவாசி அந்த பாவத்துக்கு மரித்து போயிருக்கிறான் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. ரோமர் 6:7 எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றால், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே. அப்போ ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் அவரோட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு மரித்து போனான் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியில் மரித்து போயிருக்கிறபடியினால் மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே என்று சொல்லி ரோமர் 6:7 சொல்லப்பட்டிருக்கு. அவனால் அவனில் பாவம், அதே நேரம் பாவம் அவனில் வாசமாக இருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அவன் பாவத்துக்கு மரித்து போயிருக்கிறானே தவிர பாவம் மரிக்கவில்லை, பாவம் உயிரோடு இருக்கிறது என்பதையும் பாவம் செயலிழந்து போயிருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து அதனை விசுவாசிக்க வேண்டும். அப்போ உடனடியாக கிறிஸ்தவர்களிடத்தில் இந்த வருகிற கேள்வி என்ன என்று சொன்னால், அந்த பாவம் இவ்வளவு பயங்கரமானது என்று தேவனுக்கு தெரிந்திருந்தும் அவர் என்ன காரணத்திற்காக அதை நம்மிடத்தில் வாசம் செய்ய விடுகிறார் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் விசனப்படுகிறார்கள் என்பதை நான் அறிவேன். அதை மனுஷனில் இருந்து அப்புறப்படுத்தி இருக்கலாமே. அவன்தான் இயேசு கிறிஸ்துவோட சிலுவையிலே அறையப்பட்டு அவரோடு பாவத்துக்கு அவன் மரித்திருக்கிறபடியினால் அந்த பாவத்தை என்னத்துக்கு விசுவாசியினிடத்தில் இருக்க விடுவான் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் கேட்பது சர்வசாதாரணமாக நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் எதனை செய்தாலும் ஞானமாக செய்யக்கூடியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் செய்கிறது எல்லாம் சரி என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தவறானதை அவர் ஒருபொழுதும் அவர் செய்ய மாட்டார் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ அந்த பாவத்தை என்ன காரணத்துக்காக மனுஷனிடத்தில் ஒரு விசுவாசியில் வாசம் செய்ய அனுமதித்தார் என்று சொன்னால், மனுஷனை நெறிப்படுத்துவதற்காக, மனுஷனை டிசிப்ளின் பண்ணுவதற்காக அந்த பாவத்தை மனுஷனிடத்திலேயே அவர் இருக்கத்தக்கதாக, அதாவது
இயேசு கிறிஸ்துவோட சிலுவையிலே அறையப்பட்டு அவரோடு நான் மரித்து போனேன் என்று விசுவாசிக்கும் பொழுது மரித்தவன் அந்த பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் என்று ரோமர் 6:7 சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடியால் இந்த பாவம் தேவையில்லை தானே. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, அதை உங்களை நெறிப்படுத்துறதற்காக நான் உங்களில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனால் ஏற்படுத்த வழிமுறையை ஒருவன் விசுவாசிப்பான், ஆனால் அந்த பாவத்தினாலே ஒரு தீங்கும் அவனுக்கு ஏற்பட போகிறது இல்லை என்பதை விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவம் நம்மிடத்தில் வாசமாக இருந்தாலும் தேவனுக்கேற்ற முறையில் நாம் விசுவாசிப்போமா இருந்தால் அந்த பாவத்தினால நமக்கு ஒரு தீங்கும் ஏற்படாது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் சோதிக்கப்பட்டு ஒருவேளை விசுவாசத்திலே இருந்து திரும்பி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி வேறொரு இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்க தொடங்கினால் அவன் மாம்சத்தில் அவன் ஏன் அப்படியான தீர்மானத்தை மேற்கொள்ளுகிறான் என்று சொன்னால் அவன் மாம்சத்தில் பலங்கொண்டு மற்ற பிசாசுகளுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் வேறு எதனை விசுவாசித்தாலும் அவன் அந்த விசுவாசத்தை விட்டு விலகி இருக்கிறபடியினால் அவன் தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறான். இதன் நிமித்தம் ரட்சிக்கப்பட்ட பொழுது செயலிழந்து போன அந்த பாவம் மறுபடியும் மனுஷனில் உயிர் பெற்று அவனை ஆளத் தொடங்குகிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். தேவனுடைய வழியின்படி மனுஷன் போவானா இருந்தால், அவருடைய வழியை விசுவாசிப்பானா இருந்தால் அந்த பாவத்தினால ஒரு தீங்கும் இல்லை. ஆனால் அந்த வழியை விட்டு தான் ஒரு வழியை தெரிவு செய்து அந்த வழியை விசுவாசிக்க தொடங்கின உடனே தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த வழியை விட்டு விலகின உடனே அவன் பாவம் செய்கிறான். பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்துக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழியின் மூலம் பரிகாரம் காணாமல் வேறொரு வழியினால் பரிகாரம் காண முயற்சி செய்யும் பொழுது அவன் வேறொரு விசுவாசத்துக்குள்ளே போயிருக்கிறபடியினால் பாவம் அவனை மறுபடியும் உயிர் தெழுந்து செயலிழந்திருந்த பாவம் மறுபடியும் உயிர் தெழுந்து அவனை ஆளுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடி இந்த மாதிரியான அனுபவம் பவுல் அப்போஸ்தலருக்கும் ஏற்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை விட்டு வேறொரு வழியை பின்பற்றினதனால பவுல் அப்போஸ்தலரிலும் பாவம் செயலிழந்திருந்த பாவம் மறுபடியும் உயிர் தெழுந்து பவுல் அப்போஸ்தலரை முற்றும் முழுதுமாக ஆளத் தொடங்கினதன் நிமித்தம் அதை அவர் அடையாளம் கண்டு ரோமர் 7:24 இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ உடனே அடுத்த கேள்வி என்ன மாதிரி என்றால், நம்மிடத்தில் பாவ சுபாவம் வேலை செய்கிறது. அப்போ அவர் கண்டு கொண்டார், பவுல் அப்போஸ்தலர் அவர் இலகுவாக கண்டு கொண்டார். ஆனபடியால் ரோமர் 7:24 சொன்ன மாதிரி அவர் சொன்னார். ஆனால் நாங்கள் அப்படி சொல்லாமல் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு எப்படி தெரியும் பாவ சுபாவம் நம்மில் வேலை செய்கிறது என்று எப்படி நாம் அடையாளம் காணுவோம் என்று சில கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்போ முக்கியமான காரணம் என்ன மாதிரி என்று சொன்னால், அதற்கு பாவச் செயல்களை செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் மாம்சத்தினுடைய உந்துதலுக்கு அவர்கள் செவி கொடுத்து வேறு வழிகளில் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிப்பார்கள். ஆகில் அவர்களிடத்தில் மாம்சத்தின் கிரியை
கிரியைகள் வெளிப்படும். மாம்சத்தின் கிரியைகள் ஒரு விசுவாசியில் வெளிப்படும் பொழுது அவனுடைய மாம்சத்திலே அது வெளிப்படுத்தப்படும். அந்த கிரியைகள் அவனுடைய மாம்சத்தில் இருக்கும் பொழுது அவன் நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன முடிவு? என்னிடத்தில் மறுபடியும் பாவம், அந்த பாவம் உயிர் தெழுந்து என்னை ஆளுகிறதென்ற ஒரு முடிவுக்கு அவன் இலகுவாக வரலாம். ஆனபடியால் தான் அது வெளியரங்கமாக இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் பார்ப்போம் அதை கலாத்தியர் 5:19-21 இந்த விதமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் பொழுது ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பவுலப்போஸ்தலர் இலகுவாக அடையாளம் கண்டு கொண்டார் தன்னிடத்தில் ஏதோ பிரச்சனை என்று இருக்கென்று சொல்லி. ஆனால் அநேகமான கிறிஸ்தவர்கள் அடையாளம் காண முடியாமல் இருக்கிறார்கள். அப்போ எப்படி அடையாளம் காணுவதென்றால், அவர்கள் மேல் மாம்சத்தின் கிரியைகள் செயல்படுமா இருந்தால் அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை விட்டு வேறு வழியை தெரிவு செய்து கொண்டார்கள். அப்படி தெரிவு செய்ததன் நிமித்தம் தேவன் அவர்களில் மாம்சத்தின் கிரியைகள் செயற்பட வழி ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ மாம்சத்தின் கிரியைகளை கண்டவுடனே மனுஷன் என்னிடத்தில் பாவ சுபாவம் வேலை செய்கிறது, பாவ சுபாவம் உயிர்த்தெழுந்திருக்கிறது, இதற்கு தேவனுடைய வழி என்ன என்று சொல்லி உடனடியாக அந்த வழிக்கு போய் தீர்வை காண முடியும். அப்போ கலாத்தியர் 5:19-21 அந்த மாம்சத்தின் கிரியைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இலகுவாக ஒவ்வொரு மனுஷனும் அதனை அடையாளம் காண முடியும் என்றபடியினால் அது வெளியரங்கமாக இருக்கிறது. அவை அவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி கலாத்தியர் 5:19-21 எச்சரிக்கையாக கலாத்திய கிறிஸ்தவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலர் சொன்னார். இந்த மாதிரியான மாம்சத்தின் கிரியைகள் உங்களில் வெளிப்பட்டிருந்தால் உங்களில் பாவ சுபாவம் ஆளுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள. பாவ சுபாவம் ஆளும் பொழுது மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி கலாத்திய கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிக்கையாக சொன்னார். ஆனபடியால் இதை சொன்ன உடனே அநேகமான போதர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு உபதேசத்தை கை கொள்கிறார்கள் என்பதை நான் கொண்டேன். அது என்னென்று சொன்னால், அவர்களுடைய உபதேசத்தின்படி ஜென்ம சுபாவம் அல்லது பாவ சுபாவம் ஒன்று ரட்சிக்கப்பட முன்பு இருந்தது உண்மைதான். உண்மைதான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவுடன் விசுவாசியினிடத்திலிருந்து ஜென்ம சுபாவம் அகற்றப்பட்டது, முற்று முழுதுமாக அகற்றப்பட்டது என்கிறார்கள். இது ஒரு பொய்யான உபதேசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவத்துக்கு நாங்கள் மரித்து போனமே தவிர அந்த பாவம் நம்ம விட்டு விலக்கப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். இது ஒரு பொய்யான உபதேசம். அநேகமான பேர் பாவத்தை செய்ய விருப்பம் உள்ளவர்களாக அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள் பாவத்துக்கு எதிராக அவர்கள் என்ன மாதிரி என்று சொன்னால், பாவத்தை செய்ய அவர்களுக்கு விருப்பமே கிடையாது. ஆனாலும் அவர்கள் பாவம். அப்போ 2 விதமான கிறிஸ்தவர்களை காணக்கூடியதாக இருக்கு. மறுபிறப்பு பெறாத கிறிஸ்தவர்கள் பாவம் செய்ய விருப்பமாக இருக்கிறார்கள். மறுபிறப்பு பெற்றவர்கள் பாவத்தை எதிர்க்கிறார்கள். ஆனால் அவர்களால் பாவத்தை நிப்பாட்ட முடியவில்லை. அப்போ அந்த பாவம்
சுபாவம் அவர்களிடத்தில் இருக்கிறது. இப்பொழுது அவர்களுடைய தவறான வழியை நிமித்தம் மறுபடியும் பாவ சுபாவம் வேலை செய்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்போ உண்மையில் நாம் அறிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த பாவத்துக்கு ஜென்ம சுபாவத்துக்கு ஒரு கிறிஸ்தவன் மரித்து போனானே தவிர அந்த பாவம் மரிக்கவில்லை. அது அவர்களிடத்திலேயே இருக்கிறது. இந்த உண்மையை அறிந்து நாங்கள் மனம் திரும்பாமல் விட்டோம் என்று சொன்னால் நமக்கு நாமே கேட்ட விளைவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இவர்கள் தம்மை வஞ்சிக்கிறார்கள் என பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலம் எச்சரித்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை என்ன நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த பாவத்துக்கு கிறிஸ்தவன் மரித்து போனானே தவிர அந்த பாவம் மரிக்கவில்லை என்பதும், அந்த பாவம் விசுவாசியிலே தங்கி இருக்கிறது என்பதையும் கிறிஸ்தவன் தெளிவாக அறிந்து அதனை உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி அவன் செயல்பட வேணுமே தவிர அநேகமான உபதேசங்கள் பாவ சுபாவம் இல்லை, அது ரட்சிக்கப்பட முன்பு இருந்தது, இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆனபடியால் பாவ சுபாவம் இப்போ இல்லை என்று சொல்லி ஒரு விதமான உபதேசம் போகிறோம். அவர்களுக்கு செவி கொடுப்போமா இருந்தால் நாம் நமக்கு தீங்கு விளைவித்து கொள்கிறோம். சாத்தான் அதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை சாத்தான் முழுதுமாக பாவித்து பாவ சுபாவத்தினாலன் கிறிஸ்தவர்களை ஆளுவான் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ யோவான் அப்போஸ்தலர் இது பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், 1 யோவான் 1:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நமக்கு யோவான் அப்போஸ்தலர் தன்னையும் சேர்த்து பாவம் இல்லை என்போமானால், அந்த பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அதாவது இந்த விஷயத்தை பற்றிய சத்தியம், அந்த பாவத்தை பற்றிய சத்தியம் நமக்குள் இராமல் போய்விடும் என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலர் தெளிவாக எச்சரிக்கை செய்திருக்கிறார். அந்த பாவம் நாம் உண்மையில் என்ன நடந்தது, நாம் ரட்சிக்கப்பட்டவுடன் அந்த பாவம் செயற்படாமல் வலு இழந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவத்துக்கு விசுவாசத்தின் மூலம் மரித்திருக்கிறபடியினால் இனிமேல் அந்த பாவம் நம்மை ஆள முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆயினும் தேவன் அந்த பாவத்தை நம்மிலிருந்து அகற்றாமல் அந்த பாவத்தை நம்மிலேயே வைத்திருக்கிறார். அப்போ எப்போ அந்த பாவத்தை எடுப்பார் என்று சொன்னால், மரிக்கும் பொழுது அந்த பாவம் நம்ம விட்டு விலக்கப்படும், அல்லது ராப்சர் உயிர் தெழுதலின் போது அந்த பாவம் நம்ம விட்டு விலகும் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள். இது பற்றி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். இதோ ஒரு ரகசியத்தை 1 கொரிந்தியர் 15:51-54 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் பாவமங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால இது அழிவுள்ளதென்று சொல்லி இருக்கிறார். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் மகிமையான சரீரத்தை பெறும். இப்பொழுது அழிவுள்ள சரீரமாக இருக்கிறது. காரணம், அந்த பாவம் நம்மிலே இருக்கிறபடியினால். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போதும் மரணம்.
ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் மூலம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். அப்போ சரீரம் அழிவுள்ளதாக போனதற்கு காரணம் என்ன? அந்த பாவம் நம்மில் வாசம் செய்கிறபடியினாலேயே சரீரம் அழிவுள்ளதாகவும் சரீரம் சாவுள்ளதாகவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அழிவுள்ளது அழியாமையும் சாவுள்ளது, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அழிவுள்ளது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவையான முக்கியமான விஷயம். இப்படி இருக்க பாவம் நம்மிடத்திலே இல்லை என்ற உபதேசம் அபத்தமானது மட்டுமல்ல, மிகுந்த வஞ்சகம் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவன் பாவச் செயல்களை செய்வதற்கு இந்த மாதிரியான உபதேசம் அவனை தூண்டுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு இந்த மாதிரியான உபதேசங்களை தம்முடைய ஊழியர்காரர்கள் மூலம் விட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் இடரல்களை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் இப்படி இடரல்களை ஏற்படுத்துகிறவர்களிடத்தில் இருந்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று நான் உங்களுக்கு புத்திமதி சொல்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 16:17 சொல்லியிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையும் இடரல்களை உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று என பவுல் அப்போஸ்தலர் தான் ரோமர் 5:20 கூறிய அந்த வேத வார்த்தைக்கு அவரே பதில் அளிக்கையில் அது எப்படி கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிற்கலாம் என்று சொல்ல முடியும்? ஒரு பொழுதும் கூடாது. கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்க முடியாது. ஒரு பொழுதும் பாவத்தில் நிலைநிற்கும் பொழுது கிருபை ஒரு காலமும் பெருகப் போகிறது இல்லை என்பதை பவுல் அப்போஸ்தலர் கூடாதே என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒருவன் தான் முன்பு பாவியாக இருந்த பொழுது அந்த பாவத்தோடு தொடர்ச்சியான உறவு வைத்து பாவத்தினால் அரசு அளப்படுகிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு மறுபிறப்பு பெற்று புது சிருஷ்டியாய் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவன் ஜென்ம சுபாவத்துக்கு விசுவாசத்தினால் மரித்து போனான் என ரோமர் 6:6 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 6:6 பார்ப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், அந்த பாவத்துக்கு நாம் மரித்து போயிருக்கிறபடியினால் அந்த பாவம் அவனை மறுபடியும் பாவம் செய்ய தூண்டும். எப்படி தூண்டும் என்ற கேள்வி பொதுவாக கிறிஸ்தவர்களால் கேட்கப்படுகிறது. விசுவாசி தேவனுக்கேற்ற முறையில் நடக்காமல் விட்டால், அந்த விசுவாசத்தை தேவனால் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் நிலைத்திராமல் விட்டால் நிச்சயம் மரித்திருந்த, அதாவது செயல்படாமல் இருந்த அந்த பாவம் மறுபடியும் உயிர்த்தெழுந்து செயல்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6:17 நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும்
இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.